பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த விழா காலங்களிலே, கிறிஸ்துமஸ் விழா காலங்களிலே நம்ம ஆண்டவரை பார்க்க வந்தவர்கள் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம், மாற்ற வேண்டிய காரியங்களையும் மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறேன். இதற்காக நம்ம ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம். சாஸ்திரிகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய 2ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களையும் திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னன்னா வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலத்தை வேதத்தில் அநேக இடங்களிலே யூஸ் பண்ணது உண்டு. அதே போல் நம்மளுடைய ஆண்டவர் மரித்த பின்பு ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் யோவான் 19ஆவது அதிகாரத்தின் 39-40 வசனத்தில் அவர் மரித்த போது இந்த வெள்ளை போலத்தை அவருடைய உடலிலே பூசி அவருடைய அந்த துணிகளிலே அவர்கள் அதை வெள்ளை போலத்தை அப்ளை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வெள்ளை போலமானது சாஸ்திரிகள் பிறக்கும் போதே அவருக்கு அதை பரிசாக கொடுத்தாங்க. ஏன்னா இவர் நம்முடைய பாவங்களை சுமந்திருக்கிற ஒரு தேவாட்டுக்குட்டி, இவர் நமக்காக மரிக்க போகிறார் என்பதை அவர்கள் அறிந்து முன்னெச்சரிக்கையாகவே முன்னுதாரணமாக அந்த வெள்ளை போலத்தை கொடுத்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, கிறிஸ்துவின் பிறப்பிலே வந்து அவருடைய மரணத்தை நினைப்பூட்டும் விதமாக வெள்ளை போலத்தை சாஸ்திரிகள் கொடுத்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, கிறிஸ்து எனக்காக பிறந்தார், கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்து எனக்காக உயிர்த்தார், கிறிஸ்து எனக்காக திரும்ப வர போகிறார் என்கிற ரட்சிப்பின் அடையாளமாகிய அந்த வெள்ளை போலத்தை சாஸ்திரிகள் கொடுத்தது போல நாமும் கர்த்தருக்கு அனுதினமும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கு மரிக்கிறதுக்காக இவர் மரிக்கத்தான் பிறந்திருக்கிறார் என்பதை வலியுறுத்தும் விதமாக வெள்ளை போலம் எப்படி உபயோகப்பட்டதோ அதே போல கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, நான் மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்ற வசனத்தின்படி மரித்துட்டாருன்னு அவரை அடக்கம் பண்ணாம ஆண்டவர் சொல்றாரு, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நம்ம மரித்து போன கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாய் அல்ல, உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவரை ஆராதிக்கிறோம் என்கிற ஒரு பயபக்தியோடு அவர் திரும்ப வரப்போகிறார் என்கிற முன்னெச்சரிக்கையோடு நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை நம்ம பின்பற்றணும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னொன்று, ஆண்டவர் பிறக்கும் போதே அவருடைய இறப்பை முன்னெச்சரிக்கையாக உதாரணத்துவமாக கொடுத்த அந்த வெள்ளை போலம் போல நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்து எனக்காக பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், எனக்காக திரும்ப வரப்போகிறார் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையான ரட்சிப்பை அணிந்தவர்களாய் அனுதினமும் கர்த்தருடைய பாதத்துல நம்மளுடைய ரட்சிப்பை அவருடைய பாதத்துல வைக்கும்போது அது மிகவும் உகந்ததான ஒரு காணிக்கையாய் அது இருக்கும் என்பதுல எந்தவித ஐயமும் இல்லை. இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போறது எதுக்காகனா, அவர் நமக்காய் கொடுத்த அந்த ரட்சிப்பை விட்டு விடாதவர்களாய் அதை பற்றி கொள்கிறவர்களாய் அனுதினமும் நம்மளை சாங்டிஃபை பண்ணி அனுதின ரட்சிப்புக்குள்ள நம்மளை நடத்தி கொண்டு போகிறவர்களாய் நம்ம மாறணும்னு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படி நம்ம மாறலாமா? சாஸ்திரிகள் முன்னெச்சரிக்கையாய் வெள்ளை போலத்தை கொடுத்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட காணிக்கையை கர்த்தரிடத்துல கொடுக்க போகிறோம்? அவரை எதிர்பார்க்கிற அந்த உண்மையான ரட்சிப்பு நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்த்து இந்த இரவுல கர்த்தரிடத்துல ஒப்புரவாகும். என்னென்ன காரியங்களை கர்த்தரை விட்டு தூரமாய் நம்ம நடந்தோமோ அந்த காரியங்களை கர்த்தரை விட்டு, ஆண்டவரே நான் தூரமாய் போனது உண்மைதான், என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஒப்புரவாகி கர்த்தரோடு இணைந்து பயணிப்போம். அவர் கொடுத்த விலை மதியாத அந்த ரட்சிப்பை ருசி பார்ப்போம். மற்றவர்களுக்கும் அந்த ரட்சிப்பு கிடைக்க திராணி உள்ளவர்களாய் நாமும் வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துறே, உமக்கு நன்றி. எங்களுக்காக மறிச்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய மரணத்தை நினைவு கூறும் விதமாக ஆண்டவரே வெள்ளை போலத்தை சாஸ்திரிகள் கொடுத்தார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்குற அந்த ரட்சிப்பை நாங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. எதுக்காக நீங்கள் மறிச்சிங்களோ அந்த ஒரு வேல்யூவே தெரியாமல் நாங்கள் நடந்துட்டு இருக்கோம் ஆண்டவரே. அந்த விலை மதிப்பில்லாத ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை நாங்கள் அனுதினமும் ஆண்டவரே பரிசாக எண்ணி விலை மதிப்புள்ளதாய்
எண்ணி அந்த ரட்சிப்பை அனுதின ரட்சிப்பில் எங்களை நாங்கள் வளர்த்துக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. பரிசுத்தத்தை ஆண்டவரே நாங்கள் அணிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எங்கள் கண்களிலே பரிசுத்தம், நாவிலே பரிசுத்தம், செயல்களிலே பரிசுத்தம் ஆண்டவரே, எங்களுடைய நடக்கையிலே பரிசுத்தம், எங்களுடைய வாயின் வார்த்தையிலே பரிசுத்தமான வார்த்தைகள் வெளிவருவதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் கழுவுங்க. அந்த ரட்சிப்புக்கு பாத்திரமன்களாய் கிடைத்த ரட்சிப்பை விட்டுவிடாதபடிக்கு அனுதினமும் அதை பெற்றுக்கொள்ள திராணி உள்ளவர்களாய் அதை தக்க வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாட உதவி செய்யுங்க. இந்த இரவில உறக்கம் இல்லாமல் அநேக முட்களை போல தன்னுடைய இருதயத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கிறேன். ஒரு முதியவர் முட்களாய் யோசிக்கிற அந்த முட்களிலிருந்து அவருக்கு விடுதலை நீர் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினால. சீக்கிரத்துல அந்த முட்களை நீர் எடுத்து போட போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருட இருதயில அந்த மகன் நின்று சாட்சி சொல்ல போகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமே ஆமே ஆமே. God bless you.